அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ரங்கபலி படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோவை தான் காட்டுறாங்க. சின்ன வயசுல அவர் ஸ்கூல் வந்துகிட்டே இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் டெய்லி விழுந்துகிட்டே இருப்பார். என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது. அங்க இருக்கிற எல்லாருமே தூக்கி விட ரத்த காயத்தோட ஸ்கூலுக்கு போறாரு. நிறைய காயங்கள் பட்டாதான் ஊர்ல எல்லாரும் ஹீரோன்னு மதிப்பாங்கன்னு சொல்ல இவர் அந்த காயத்தை எல்லாத்தையுமே பெருமையா காட்டிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல வாழுத்தனம் பண்ணியும் நிறைய சண்டைகளும் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயம் ஒரு டூ வீலர்ல ஒரு அங்கிள் போறதை காமிக்கிறாங்க. அந்த அங்கிள் எப்ப ஊருக்குள்ள வந்தாலும் ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சாலே எங்களுக்கு ஒரு பிரச்சனையை வேடிக்கை பார்க்கிற சம்பவம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நாங்கெல்லாம் குதூகலமா இருப்போம் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர்லயே கிளாஸ் பசங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து இவரோட நண்பர் இவர்கிட்ட வேகமா ஓடி வந்து நம்ம பசங்க அடி வாங்கிட்டு இருக்கானுங்க, நீ வந்து சண்டை போடுறான்னு சொல்ல இவர் வேகமா எழுந்துக்கிறார். இவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். அது என்ன அப்படின்னா ஒயிட் ஷர்ட் போட்டா மட்டும்தான் அவர் சண்டை போடுவாரு. அவ்வளோ கான்பிடன்ஸ் அந்த ஒயிட் ஷர்ட்ல கிடைக்கும். இதனால தேடி பிடிச்சி ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டு அங்க இருக்கிற பசங்க எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டுட்டார். ஆனா அப்படியே கட் பண்ணி பக்கத்து ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போற மாதிரி காமிக்கிறாங்க. என் ஊர்ல இருந்து கெத்தையா நான் பக்கத்து ஊர்ல காமிக்கணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கு அங்க வெள்ளை சட்டையும் கிடைக்கல, என் கெத்தும் கிடைக்கல. அன்னைக்குதான் முடிவு பண்ண எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க ஊர்ல மட்டும்தான் இனிமேல் எக்காரணத்தை கொண்டு நான் ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்றதுன்னு சொல்லி ரொம்ப வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. பிள்ளையார் சொல்லியா நாங்க தான் எடுத்துட்டு போவோம், நீங்க தான் எடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு குழுக்கள் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இந்த விஷயம் அவருக்கு தெரிய வருது. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது சண்டைன்னு சொன்னதால தூக்கத்துல இருந்து ஒயிட் ஷர்ட்டை தேடி எழுகிறார். வீட்டுல காணும் எல்லாமே துவைக்க போட்டிருப்பாங்க. வேகமா ஒரு கடைக்கு போய் வெள்ளை கலர் ஷர்ட்டை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு பயங்கரமான மாஸ்தனம் பண்ணி அவரோட இன்ட்ரோவை கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி அங்க இருந்து கிளம்பி உங்க அப்பா வச்சுக்கிட்டு இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போக அங்க இவரை பாத்தீங்கன்னா உங்க அப்பா பயங்கரமா போட்டு திட்ட ஆரம்பிக்கிறார். ஒழுங்கா படிச்சுட்டு வேலைக்கு போகிறத விட்டுட்டு என்னடா ஊர்ல ரவுடிசம் பண்ணிக்கிட்டு தெரியுற, நீ அடிக்கிறவன் ஃபுல்லா இங்கதான் வரான், அவங்களுக்கு மருந்து கொடுத்தே கடை காலி ஆயிடும் போல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு நபர் சீட் எடுத்துட்டு வந்து இந்த மாத்திரை வேணும்னு கேட்கிறார். இவங்க அப்பாவும் புடுங்கி இவர்கிட்ட கொடுக்குறார். இவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா பார்மசியை பத்தி, இதுல இருக்கிற மாத்திரையை ஒண்ணு விடாம கரெக்டா எடுத்து கொடுறான்னு பாப்போன்னு சொல்ல வேற எந்தெந்த மாத்திரையும் எடுத்து கொடுக்குறாரு. கரெக்டான மாத்திரை தெரியல. இந்த லட்சணத்துல மெடிக்கல் ஷாப்பை இவங்கிட்ட ஒப்படைச்சேன்னு வையன் ஊரையே மொத்தமா சாகடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி திட்டார். அங்க இருந்து கிளம்பி ஹீரோ ஜாலியா வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆடி பாட ஆரம்பிக்கிறார். அண்ட் இவர் பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்டா எப்பயுமே எம்எல்ஏவை தான் கூப்பிடுவார். அண்ட் எம்எல்ஏக்கும் இவருக்கு ஒரு நல்ல பழக்கம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. வழக்கம் போல உங்க அப்பாவும் மெடிக்கல் ஷாப்பை திறக்கணும்னு போக நீ வீட்டுல இருந்த அப்படின்னா சுத்தமா உருப்பட மாட்ட, இத்தனை நாள் நான் பொறுத்தது போதும், நீ வெளியூருக்கு போய் நான் சொல்ற இடத்துல போய் கோர்ஸ் படிச்சுட்டு வா, அதுக்கப்புறமா அந்த மெடிக்கல்ல நீ எடுத்துக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லி தீர்த்து நின்னுட்டுறாரு. இதை பண்ணல அப்படின்னா நீயும் அம்மாவும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு போக வேண்டி இருக்குன்னு சொல்ல இவர் யோசிக்கிறார். கொஞ்ச நாள் இந்த ஊரை விட்டு போறது தப்பு இல்ல, பர்மனண்டா இங்க இருக்கணும் அப்படின்னா இதை பண்ணிதான் ஆகணும், அப்பாக்காக இது கூட பண்ணலனா அப்படின்னு திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவரோட அப்பா கூட கிளம்புறாரு. அண்ட் இவரோட ஃபேவரட் ஸ்பாட் இருக்கும் இல்லையா, அடிக்கடி விழுவாரு. அங்க போகும்போது அதே மாதிரி கீழே விழுறாரு. நீ எதுக்காக இங்க வந்தாலே விழுறன்னு தெரியல, சரி பஸ் ஏறிடா, உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கன்னு என்னவா இருந்தாலும் போன் பண்ணிடான்னு சொல்ல கட் பண்ணி ஒரு பெரிய காலேஜா காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற பிரின்சிபல் கிட்ட போய் இவரும் இவரோட நண்பர் அப்பா அனுப்பிச்சு விட்டாரு, அப்பாவை உங்களுக்கு நல்லா தெரியுமாமே அப்படின்ற மாதிரி பேச அவரும் போன் பண்ணி ஹீரோட அப்பா கிட்ட பேசுறாரு. அங்க இருக்கிற ரெண்டு பேருமே உருப்படாதவனுங்க, சரக்குல எந்த பிராண்ட் வேணா கேள சொல்லிடுவானுங்க, மாத்திரையில கேளு சொல்ல மாட்டானுங்க, அப்படி இருக்கிற இவனுங்கள நீ தான் பார்த்து இருத்தணும்னு சொல்ல இவர் மேலேயும் கேள்வியும் இவங்களை பாக்குறாரு. இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, சரிப்பா இங்க கவனிங்க, உங்களுக்காக எந்த ஸ்பெஷல் கோர்ஸும் வைக்க போறதா இல்ல, ஏன்னா நீங்க படிக்க மாட்டீங்கன்னு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, அதனால ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட் கிட்ட உங்களை அனுப்புறேன், அவங்க மூலமா ஃபீல்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாச்சு கத்துக்குப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு லேடி பேரை சொல்லி அவங்கள போய் பாருப்பான்னு சொல்ல கட் பண்ணி அந்த லேடியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்காரு. அப்ப காலேஜ் சீனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவரை வழிமறிச்சு எங்கடா போற, மெடிக்கல் ஷாப்புக்கு தானே படிக்க வந்திருக்க, கொஞ்சம் நின்றுட்டு போனா என்ன அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிச்சி நிக்க வைக்கிறாங்க. இதை பார்த்து இவரோட நண்பர் ஊர்ல அவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்கான், இப்ப இவன் மேலேயே கை வச்சிட்டியா, இருபச்சான் ஒயிட் சட்டை எங்க இருக்குன்னு பாத்துட்டு வேகமா கிளம்ப ஹீரோ தடுத்து நிறுத்துறாரு. ஏன்னா இவரோட பருப்பு எல்லாமே ஊர்ல தான் இல்லையா, அமைதியா இருக்காரு. அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு ஆனா அப்படியே கட் பண்ணி ஒரு லேடியை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த லேடியை போய் பார்க்க எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, எப்படிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும், நீங்க ஷாஜாவை போய் பாருங்கன்னு சொல்ல அந்த ஷாஜாவை பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம தான் சீனியர் திட்டி அனுப்பியிருப்பார். அப்படி அந்த பொண்ணு கிட்ட என்ன இருக்கு, அவன் திட்டுற அளவுக்கு என்னதான் இருக்குன்னு பாத்துருவோமே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை போய் முதல் முறையா பாக்குறாரு. இங்கதான் ஹீரோயினோட இன்ட்ரோ. பார்த்த உடனே மயங்கி போக பக்கத்துல அவங்க ஒரு குழந்தைக்கு ஊசி போட்டுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய கரெக்ட் பண்ற அப்படின்ற மாதிரி வித்தை எல்லாத்தையும் காட்டி அவங்களோட மனசுல இடம் பிடிச்சிட்டார். அண்ட் போன உடனே இந்த மாதிரி உங்க பிரின்சிபல் சொல்லி அமிச்சாரு, உங்க கூட இருக்க போறேன்னு சொல்ல அவங்களும்
உட்கார வச்சு நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஆனா அன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போக ஆரம்பிக்குது. கட் பண்ணா நைட்டு அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஹாஸ்டல் முன்னாடி போய் நிக்க இந்த விஷயத்த அவங்க நோட் பண்றாங்க. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில எதுக்காக நீ அங்க வந்த, அண்ட் பிரின்சிபலும் என்ன ஃபாலோ பண்ண சொல்லியே வேற ஒரு பொண்ணு தானே சொல்லியிருக்காங்க, நீங்க எதுக்கு ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவங்க சாப்பிடறதுலே குறியா இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்தா கத்துக்க முடியாதுங்க, அதான் உங்ககிட்ட வந்தேன்னு சரிக்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் நல்லா மிங்கிள் ஆயிடுறாங்க. இதை பாத்தீங்கன்னா அந்த சீனியர் கும்பல் பாத்துடுறாங்க. சாஜா கூட பேசக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தேன், நீ அவ கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த, அப்படி இங்க இருந்து எழுந்து போடான்னு சொல்ல இவரு தட்டை எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப பாத்தீங்கன்னா சாஜா சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்காங்க, அவங்க சாப்பிட்டு போவாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இதனால சீனியருக்கு மத்தியில ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது. மொத்த கிளாஸும் ஸ்ட்ரைக் பண்ணுது. அவ எங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறவளையும் நாங்க எதுலயுமே தலையிட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல கிளாஸ் மொத்தமும் வந்து ஹீரோயின் கிட்ட அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேள்றி, இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் போல தெரியுதுன்னு சொல்ல இவங்க மன்னிப்பு கேட்கவே முடியாது. அவருக்கு எதாவது ஒரு கம்ப்ளைண்ட் எழுத போறேன்னு பேப்பர் பேராவை எடுத்து வைக்க அந்த சமயம் பார்த்து ஹீரோ உள்ள வர்றார். கம்ப்ளைண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு கையை பிடிச்சிக்கிட்டு வேகமா போறாரு. இதை பார்த்து இவரோட நண்பரும் ஐயோ ஒயிட் ஷர்ட் வேற இல்லையே, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப் கொடுக்க ஸ்ட்ரைட்டா போய் அந்த சீனியர் கிட்ட நாம 3 பேர் மட்டும் தனியா பேசலாமான்னு கூப்பிட்டு ஒரு காலியான ஆடிட்டோரியம் இருக்கும், அங்க போய் இங்க என்னதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் இமேஜினேஷன்ல சொல்றேன்ற மாதிரி இவரோட இமேஜினேஷன்ல அவங்களை எப்படி எப்படிலாம் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனா நேர்ல இவர் அடிக்க மாட்டார், ஏன்னா பக்கத்து ஊர்லயா. இந்த விஷயம் இவருக்கு தெரியாது. அதனால இமேஜினேஷன்ல பயங்கரமா பில்டப் எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த விஷயம் தான் இங்க நடக்க போகுது, அதை பத்தி எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, ஆனா உங்களை அடிக்க மாட்டேன், ஏன்னா உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, நான் இந்த பொண்ணு கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி தானே பிரச்சனையா இருக்கு, அந்த பொண்ணுக்கு உங்களை பார்த்தாவே பிடிக்கல பிரதர், அப்படி இருக்கும்போது நீங்க இதுல ஆஜராகிறதுல எந்த சம்பந்தமும் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு பொண்ணை கூப்பிட்டு போய்கிட்டே இருக்க சீனியர்ஸ் எல்லாருமே உள்ள வந்து இங்க என்னடா நடந்ததுன்னு அவர்கிட்ட கேட்க அவர் பயங்கரமா பில்டப் கொடுத்து அவன் மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாண்டான்னு முடிக்கிறாரு. இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினும் காமிக்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி மாசா சீனை போட்டு அங்கிருந்து வந்துட்டார் இல்லையா. ஹீரோயின் அவர் மேல காதல் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு சாங் போக ஆரம்பிக்குது. இந்த சாங்கோட முடிவுல ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற முடிவுக்கே போயிடுறாங்க. அண்ட் இதோட முதல் வேலையா ஹீரோயினோட அப்பா இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவருக்கு பயங்கரமா ட்ரெஸ் எல்லாத்தையும் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் இவரும் டீசென்டா நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக அங்க போனதுல இருந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இவரோட லுக்கையும் இவர் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அண்ட் ஹீரோயின் ஃபோன் பண்ணும்போது அவன் பார்க்க நல்லதா இருக்கான், உனக்கு ஓகே அப்படின்னா எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லமா, அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இருக்க அப்படின்ற மாதிரி வெளியில போய் போனை பேசிட்டு திரும்பி உள்ள வர அதுக்குள்ள ஹீரோயின் இவருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போலான்றாங்க. இவரும் அவ்வளவுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருக்கும்போது தான் அங்க ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. நீ எந்த ஊருப்பான்னு கேட்க ராஜாவரம் அப்படின்ற மாதிரி பேரை சொல்றாரு. இதை கேட்டதும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த நபரோட முகமே மாறி போயிடுது. மூஞ்செல்லாம் வேர்த்து போய் நீ வைசாக்ல இருக்கதா தானே சொன்னாங்கன்னு கேட்குற, இப்ப வைசாக்ல தான் இருக்கேன், ஆனா என்னோட சொந்த ஊர் எல்லாமே ராஜாபுரம் தான் சொல்ல இதனால இவருக்கு இப்ப என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபேமிலியோட இங்க வந்து செட்டில் ஆயிடுவேப்பா அப்படின்ற மாதிரி கேட்க என்னங்க அங்கிள் நீங்க வேற சொந்த ஊர்ல இருக்கிற மாதிரி வருமா, நான் உயிரே போனாலும் சரி என் சொந்த ஊரை விட்டு வரமாட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல முடியாது அப்படின்ற மாதிரி என் பொண்ணை உனக்கு கொடுக்க முடியாது, எனக்கு இதுல சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க பிடிச்சிருக்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம், ஆனா பிடிக்காம போறதுக்கு ரீசன் சொல்ல தேவையில்லன்னு அனுப்பி வைக்க இவர் உடனே ஹீரோயினுக்கு போன் பண்ணி அப்பாவும் பொண்ணு விளையாடுறீங்களான்னு கேட்க அவங்க உன்னை பிடிச்சிருக்குன்னு தான்டா சொன்னாங்க, இரு நான் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு மாதிரி இவங்களோட அப்பா கிட்ட போன் பண்ணி பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட முடிவுல ஹீரோவை கூப்பிட்டு அவர் மறுபடியும் பேசுறாரு. அது எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு நோ சொன்னாரு அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னா உன்னோட ஊரை பத்தி சொல்லியிருந்தால, உன்னோட ஊர்னா முதல்ல உனக்கு எந்த விஷயம் ஞாபகம் வரும்னு கேட்க இவர் யோசிக்கிறாரு. ரங்கபலி சென்டர் தான் அங்கிள், இதுல என்ன டவுட் இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தவரோட முகமே மாறி போயிடுது. அந்த ரங்கபலின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இல்லையா, அந்த ரங்கபலிக்கு எதனால அந்த பேர் வந்துச்சுன்னு தெரியுமான்னு கேட்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அது தெரியாதா அங்கிள், ரங்கநாயுடு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பெரிய ரவுடி இருந்திருக்கான் போல அங்கிள், அந்த இடத்துல அவனை துண்டு துண்டா வெட்டி தலையெல்லாத்தையும் அறுத்து கொடூரமான முறையில கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அந்த சம்பவத்துல இருந்துதான் ரங்கபலி அப்படின்ற மாதிரி பேர் வந்தது. இதே எல்லாத்தையுமே நான் சின்ன வயசுலதான் கேட்டிருக்கேன் அங்கிள்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருந்த இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படி நின்னுட்டு, நீ இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்த இல்லையா அந்த ரங்கநாயுடு அது யார் தெரியுமா, என்னோட அப்பா தான், என்னோட அப்பாவை அந்த இடத்துலதான் கொடூரமான முறையில சாகடிச்சு போட்டாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்க பயந்துகிட்டு தான் நான் இந்த ஊருக்கு பொழப்ப தேடி வந்து இங்க செட்டில் ஆயிட்டேன். அந்த ஊர்ல என்னோட அப்பாவோட சாவை வச்சு ஒரு சென்டரையே உருவாக்கி வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அந்த சென்டர் பேரை கேட்கும் போது எனக்குள்ள பயங்கரமான வலி ஏற்படும். அந்த வலியை என் பொண்ணை நாங்க கட்டி கொடுக்கறது மூலமா எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னை வேற ஊருக்கு வந்து செட்டில் ஆகும்படி கேட்டேன். ஆனா நீ சொன்ன பதிலும்
என்ன ஆனாலும் சரி நான் இந்த ஊரை விட்டு வர மாட்டேன் அப்படின்றது தான். இதனாலதான் நான் நோ சொல்லி அனுப்புறேன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டே இருந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிற. நான் கூட நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த சென்டர் தான் பிரச்சனையா? அந்த சென்டர் இப்போ உங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதானே? அந்த சென்டரோட பேரை மாத்திட்டேன் அப்படின்னா அது எல்லா பிரச்சனைக்கும் இப்போ சொல்யூஷன் கிடைக்க போகுது அவ்வளவுதானே? இது ரொம்ப ஈஸியாச்சு அங்கிள், அந்த சென்டரோட பேரை மாத்திரேன், அதுக்கப்புறம் நான் உங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல கட் பண்ணி ஊருக்கு கிளம்புறாரு. ஊர்ல கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓடி வந்து ரங்கபலி போகணுமா ரங்கபலி போகணுமா அப்படின்ற மாதிரி ஆட்டோக்காரங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஊருக்குள்ள காலை எடுத்து வைக்கல, அதுக்குள்ள எப்படி இடம் இறங்க சுத்தி பாக்குறாரு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த ரங்கபலி பத்தி தான் இருக்கும். இவரோட மாமனார் கிட்ட இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி சப்பையா தான் சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா ஊருக்குள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது ஊர்ல மூல முடுக்கு எங்கோ அந்த பேர் பரவி இருக்கு அப்படின்ற விஷயம். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அந்த சென்டரோட பேரை எப்படியாவது மாத்தணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கடான்னு சொல்ல 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா அங்க ஒரு கொலை நடந்தது அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு பேர் வச்சாங்க, இப்ப நம்ம ஒரு மர்டரை பண்ணுவோம். இதை கேட்ட எல்லாரும் அவனோட மூஞ்சில காரி துப்புறாங்க. அண்ட் இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு பாம் பிளாஸ்ட் வச்சோன்னு வையன், டிவி முழுக்க இந்த நியூஸ் தான் வரும். அதுக்கப்புறம் அந்த ரங்கபலி சென்டர் பாம் பிளாஸ்ட் சென்டர்னு மாறிடுன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ அப்பாவி மக்கள் அங்க இருந்தா என்னடா பண்றதுன்னு கேட்க ஆள் இல்லாத நேரமா பார்த்து வைப்பண்டான்னு சொல்றாங்க. கட் பண்ணி ஒரு பெரிய பாம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ரங்கபலி சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும், காலியான இடம், அந்த இடத்துல போய் வைக்கணும் அப்படின்றது இவங்களோட பிளான். ஆள் நடமாட்டமே இல்லாத சமயத்துல வைக்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவோட மெடிக்கல் சென்டர் இருக்கும். பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு நபர் பாத்தீங்கன்னா 10ல இருந்து 12 மணிக்குள்ள இன்சுலின் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வருவார். அந்த நபர் போனதும் நம்ம பாபா வச்சுக்கலாண்டா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து தெரியாம பாம் ஆன் பண்ணி விட 5 நிமிஷத்துல வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. பயந்து போன இவரோட நண்பரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்க இன்சுலின் வாங்க வந்த நபர் வந்து இறங்குறாரு. வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு 2 நிமிஷம் கேப்ல அந்த பாம்பை வச்சுட்டு அங்க இருக்க எல்லாரும் தெரிச்சுவோட ஒரு பெரிய பிளாஸ்டோட நடக்குது. அதை அப்படியே கட் பண்ணி டிவி நியூஸ் முதற்கொண்டு நியூஸ் பேப்பர் வரலையும் அந்த ரங்கபலி சென்டர்ல பாம்பு வெடிச்சிருச்சு அப்படின்ற விஷயத்த பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த ஹீரோயினோட அப்பா கவனிக்கிறார். உடனே ஹீரோயினை கூப்பிட்டு அவன் பண்ற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை, அந்த பேரை மாத்தணும் அப்படின்ற மாதிரி போனவன் அந்த பேரை ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு திரியிறான். உனக்கு அவன் சரிப்பட்டு வருவா அப்படின்ற நம்பிக்கையில நீ ஓகே சொன்ன, ஆனா அதே நம்பிக்கையில என்னால இருக்க முடியாதுமா, எதுவா இருந்தாலும் நீ தான் பேசிக்கணும்னு சொல்ல இவங்க போன் பண்ணி ஹீரோ கிட்ட எதனாலடா இந்த மாதிரி பண்றேன்னு கேட்டுக்கிட்டே இருக்க இவரு என்ன சொல்றதுன்னு தெரியாம அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன் அப்பாவை இந்த ஊருக்கு பேரை மாத்திட்டு வர வைக்கணும் அவ்வளவுதானே போனை கட் பண்ணி வைக்கிறார். ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அதாவது இவங்க பாம் வச்சாங்க இல்லையா, அந்த விஷயம் ஒரே நாள்ல மீடியா மொத்தமும் ஆஃப் ஆகி போகுது. அடுத்த நாள் இது பத்தி நியூஸே வரல. என்ன பண்றதுன்னு தெரியாம இவரோட நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த ரங்கபலி சென்டர் இடம் காலியா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு குதிரை சிலையை வச்சுட்டு அங்க பக்கத்துல பயங்கரமான டெக்கரேஷன் எல்லாத்தையும் போட்டு ஒரு சீஃப் கெஸ்ட் வர வச்சு திறந்து விட்டோன்னு வையன், அந்த இடம் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு போகுது. அந்த குதிரை இருக்கிறதால பேச்சு வாக்குல அந்த குதிரை சென்டர்னு பேரை மாத்திடுவாங்கடா. எப்படி இருக்கு பிளான் சொல்ல செலிபிரிட்டி யாரை கூப்பிடலான்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ அடிக்கடி எம்எல்ஏ கூட கான்டாக்ட்ல இருப்பார் இல்லையா, அந்த விஷயம் ஞாபகத்து வருது. உடனே எம்எல்ஏ போய் பார்த்து வர வெள்ளிக்கிழமை ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்டா வரணும்னு சொல்ல அவரு என்ன ஏதுன்னு கேட்காம உனக்கு வராம இருப்பனாடா தம்பி, கண்டிப்பா வரேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அந்த சிலை திறக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க எம்எல்ஏ வந்ததும் இந்த சிலையை ஓபன் பண்ணிட்டு சாப்பாடு அனுப்பணும் அப்படின்னு நம்ம தான் பிளான். கட் பண்ணி எம்எல்ஏவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததும் அங்க இருக்கிற பேனர் எல்லாத்தையும் பாக்குறாரு, அந்த குதிரை சிலையும் பாக்குறாரு. ஒரு மாதிரி வெறி ஆயிட்டாரு. பக்கத்துல இருக்க இவங்களோட ஆளுங்க கிட்ட போய் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த குதிரை முதற்கொண்டு இங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் கலையணும்னு சொல்ல சாப்பாடை திறந்து விட்டுறாங்க. எல்லா மக்களும் ஓடி போயிடுறாங்க. அந்த குதிரையும் பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல தூக்கி போட இதை பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோக்கு என்ன நடக்குது அப்படின்றது சுத்தமா புரியல. எம்எல்ஏவும் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதைதான் பண்ண கூப்பிட்டேன்னு தெரிஞ்சா நான் வந்தே இருக்க மாட்டேன்னு, இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கு தெரியுமா அப்படின்னு மாதிரி இதுக்கும் அந்த ரங்கபலிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிற. ரங்கநாயுடு கொன்னதாலதான் இந்த இடம் ரங்கபலி அப்படின்ற மாதிரி பேர் வந்துச்சு இல்லையா. அந்த ரங்கநாயுடு கொன்னது யார் தெரியுமா, என்னோட அப்பா தான்டா. என் அப்பா லோக்கல் ரவுடியா சுத்திட்டு திரிஞ்ச மனுஷன். ஒரு நாள் ரங்கநாயுடு இந்த இடத்துல தான் வச்சு போட்டு தள்ளாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவருக்கு பயங்கரமான பேர். ஒரு கட்சியில சேர்ந்து அடிமட்ட தொண்டனா இருந்தவர் எம்எல்ஏ வரலையும் ஆயிட்டாரு. ஆனா அந்த எம்எல்ஏ பதவி இப்போ எனக்கு வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு நினைக்கிற, இங்க இருக்க அந்த இடம் தான் இந்த ரங்கபலி எங்களோட அடையாளம். இந்த ரங்கபலியை எக்காரணத்தை கொண்டும்
அழியவே விட மாட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி பாம்பிளா செய்தி வந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஒரே நாள்ல அதை மூடி மறைச்சாங்களே, அதுக்கு யார் தெரியுமா காரணம்? நான் தான். இந்த ரங்கபலி அப்படின்ற பேர் இருக்கிற வழியும் தாண்டா எங்களுக்கு கேத்து. நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்யா, மக்கள் ஈஸியா மறந்து வேற பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் தேவையா? பார்த்து இருந்துக்கடா தம்பி அப்படின்ற மாதிரி செல்லாம மாட்டிட்டு அந்த குதிரை பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மையை அந்த இடத்துல கொளுத்திட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காரு. அனுப்பி அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. பையனை மாட்டிட்டோம், என்னதான் இருந்தாலும் அது தப்பு, ஒரு பாட்டில கொடுத்து அனுப்புமே அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ கிட்ட இருந்து ஒரு பாட்டில் ஹீரோ கைக்கு வர, அந்த பாட்டில் இருக்க எல்லா சரக்கையும் ஊத்தி விட்டுட்டு ஹீரோ பயங்கரமா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து எம்எல்ஏவோட ஆளுங்க போன் பண்ணி, சரக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன், நீ பண்ணது தப்புப்பா, அதனாலதான் எம்எல்ஏ அந்த மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இவர் பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டார். அவன் சொல்லிட்டு போனா இல்லையா, அந்த கதை ரொம்ப கேவலமா இருந்தது. அந்த பேர் இருக்கிறவள்ல இருந்து அவனோட ஆட்டம் அங்க ஓங்கி நிற்கும், அந்த பேரை எப்படியாவது நான் மாத்தி காமிப்பேன், பாக்குறீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி எம்எல்ஏவே அசிங்கப்படுத்த, எம்எல்ஏ பயங்கர கடுப்புல இதை கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் போன் பண்றாங்க. இவர் இவங்களை ஹோல்டுல போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட கடலை போட ஆரம்பிக்கிறார். இவங்க ரொம்ப நேரம் ஹோல்டுல இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ரிட்டர்ன் வர மாதிரியே தெரியல. கடுப்பான எம்எல்ஏவும் போனை கட் பண்ணிட்டு, அவனை விட்டோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது, ஏதாவது பண்ணியாக்கணுமே அப்படின்ற மாதிரி பிளான் போட்டார். கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோட அப்பா மெடிக்கல் ஷாப் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற எல்லா மாத்திரைகளும் தூக்கி போட்டு ஒரு நபர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் குழந்தைக்கு கெட்டு போன மாத்திரையை கொடுத்து அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சுட்டியா, இதெல்லாம் ஒரு மெடிக்கல் ஷாப் ஆயா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் முன்னாடி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துக்கு வர்றாரு. தன்னோட அப்பா அசிங்கப்பட்டு நிக்கிறத பார்த்ததும் இவரால் பொறுத்துக்கவே முடியல. அங்க இருக்கிற எல்லாரையும் கலைஞ்சு போக சொல்லிட்டு இவரோட அப்பாவை அங்க இருந்து கூப்பிட்டுக்கிட்டு கடைக்குள்ள கூட்டு போய் உட்கார வைக்கிறார். ஆனா அந்த சமயத்தை தான் எம்எல்ஏ போன் பண்ணி, இதுக்கு பின்னாடி இவர் தான் இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. உன் அப்பாவோட கடை போச்சா, எவனு கவலைப்படாதரா, வேலை இல்ல அப்படின்னா உன் அப்பனை என்கிட்ட வேலைக்கு அனுப்பு, பார்த்து ஏதாவது வேலை போட்டு கொடுக்குறேன்டா, தெரிஞ்ச பையனு பார்த்தா ஓவரா பண்ணியன்னு போனை வைக்க, கட் பண்ணி இவரோட அப்பாவை காமிக்கிறாங்க. அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்லப்பா, ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம் அப்பான்னு சொல்ல. ஆனா இது ஃபேக் அப்படின்றது இவருக்கு தான் தெரியும் இல்லையா, அதனால ஒன்னும் இல்லப்பா, நான் அந்த குழந்தைய பார்த்து பர்சனலா பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன், நீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு போக, கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில மெடிக்கல் ஷாப்பை திறந்து இவரோட அப்பா பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவர் போறாரு, சாப்பாடு கொடுத்துட்டு அப்பா சோகத்துல இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே காட்டுறாங்க. ஒருத்தரும் பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாயிருச்சு இல்லையா, அதனால யாரும் முன் வந்து இந்த மெடிக்கல் ஷாப்ல மாத்திரைகள் வாங்க தயாரா இல்ல. அப்படியே கட் பண்ணி டெய்லி நைட் வந்து ஒரு நபர் இன்சுலின் வாங்கிட்டு போவார் இல்லையா, அந்த நபரை காமிக்கிறாங்க. இன்னைக்கும் வராது. இந்த நபராச்சும் வந்திருக்காரு அப்படின்னு மாதிரி ஹீரோட அப்பா ஓடி போய் இன்சுலின் எடுத்துட்டு வந்து கொடுக்க, ஆனா வந்த நபர் நான் உங்ககிட்ட மருந்து வாங்க வரல, மிச்ச பணத்தை கொடுத்துட்டு போக தான் வந்தேன்னு சொல்ல இவரோட மனசே கலங்கி போயிடுது. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் இவரும் ஒரு இடத்துல தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நான் இந்த மெடிக்கல் தொழில வெறும் வியாபாரத்துக்காக மட்டும் பார்க்கல, அதை நான் ஒரு பொறுப்பா பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ 5 வயசு இருக்கும்போது நான் இந்த மெடிக்கல் ஷாப்பை ஆரம்பிச்சேன். பொருளாதார ரீதியாகவும் மக்களை காப்பாத்துறதுல கிடைக்கிற சந்தோஷ ரீதியாகவும் நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ இங்க யாருமே வரல அப்படின்றது வேதனையா இருக்குடா. நம்ம இந்த ஊருக்கு எவ்வளவுதான் நல்லதுகளை பண்ணாலும் அதை பாத்தீங்கன்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வையன், அந்த தப்ப மட்டுமே தான்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ படிக்கணும்ல, நாளைக்கே ஊருக்கு கிளம்பிடான்னு சொல்ல. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா மனசே இல்ல. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போய், என்னோட அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படிடா அவரை விட்டு போறது, இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது அந்த ரங்கபலி சென்டர் தான் இல்லடா, அந்த ரங்கபலி சென்டர் இருந்தா என்ன போனா என்ன, அப்படி அந்த இடத்துல என்னதான்டா நடந்திருக்கும், அந்த ரங்கநாயுடு எதுக்காகடா கொல்லாங்க அப்படின்னு மாதிரி கேட்க, பக்கத்துல ஒரு வயசானவர் இருப்பார். ரங்கநாயுடுவை பத்தி கேக்குறீங்களா, இந்த ஊர்ல இருக்க யாரும் பேச மாட்டாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சோடா கடை இருக்கு இல்லையா, அவரை போய் கேளுங்க, அவரை பத்தி விஷயங்கள் தெரியும்னு சொல்ல இவர் வேகமா அந்த சோடா கடைக்கு போறார். ரங்கநாயுடு யாரு, அவர் எதுக்காக கொன்னாங்கன்னு கேட்க அவர் முதல்ல வாயே திறக்கல. அண்ட் ஹீரோவும் அந்த மெடிக்கல் ஷாப் கடைக்காரரோட பையன் தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அப்பயும் வாயை திறக்கல. ஆனா அதையும் தாண்டி அந்த ரங்கநாயுடுவோட பையனை எனக்கு தெரியும்னு சொல்ல அந்த வயசானவர் கூப்பிட்டு உட்கார வச்சு ரங்கநாயுடு யாரு அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் நிறைய நல்லதுகளை பண்றவர், ஏதாவது ஒரு தலையீடு மக்களோட பிரச்சனையில கண்டிப்பா இருக்கும், அப்படிப்பட்ட மனுஷன் தான் அவருன்னு சொல்ல கட் பண்ணி ஒரு உதவி கேட்டு ஊர் மக்கள் எல்லாரும் வராங்க. அவங்களோட கடைகள் எல்லாத்தையும் மூடணும் அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ சொல்லியிருப்பாரு. இதை தட்டி கேட்கணும், நீங்க தாயா வரணும் அப்படின்ற மாதிரி இந்த ரங்கநாயுடு கிட்ட வந்து கேட்க அவர் பாத்தீங்கன்னா முடியாது, நீங்க கோர்ட்டுக்கு போங்க அனுப்பி விட்டுருப்பார். கூட இருக்க அந்த வயசான நபரும் நீங்க கேட்டிருக்கலாம் ஐயான்னு சொல்ல, இவங்க கேட்க ஆள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா இவங்க எதுக்குமே போராடாம போயிடுவாங்க, தட்டி கேட்க தைரியமும் வராது, இது ஒரு வீக்னஸ் மாதிரி, அதை அவங்களே கேட்டுக்கிட்டோம், மிச்ச வேலைகளை நாம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியாம அந்த எம்எல்ஏ போய் பாக்குறாரு. அந்த எம்எல்ஏ பாத்தீங்கன்னா அங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் புடுங்கி இருப்பார். இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு மக்களோட இடங்கள் எல்லாத்தையுமே அவங்க கிட்டே கொடுக்கணும், அப்படி கொடுக்கல அப்படின்னா நீ என்ன அவன் எனக்கே தெரியாது, நான் உன்னை மிரட்டலப்பா, உண்மைகளை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கெத்தா நடந்து போக. ஆனா அதே சமயத்துல ஊர் மக்கள் எல்லாருமே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. எம்எல்ஏ என்ன பண்றதுன்னு தெரியாம
முடியாம உங்களுக்கு அதுல பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால அங்க இருக்கிற எல்லா கடைகளையுமே உங்ககிட்ட எம்எல்ஏ ஆன நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ நல்ல பேர் வாங்கிட்டாரு. ஆனா இதுக்கு பின்னாடி ரங்கநாயுடு தான் இருக்காரு அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியல. ஆனா எம்எல்ஏக்கு தெரியும் இல்லையா, 25 கோடி கிட்ட கமிஷன் வந்திருக்கும், எல்லாம் நாசமா போயிடுச்சு, அவன் இருக்கிறவர்களே பிரச்சனை தான், அவனை ஏதாவது பண்ணி விட்டுடுங்கடா அப்படின்ற மாதிரி இவங்களோட ஆளுங்க கிட்ட பிளான போட்டு அனுப்பி விட்டுறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி ஹீரோ சின்ன வயசுல காமிக்கிறாங்க. அவர் பர்த்டேவா இருக்கும், அவருக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இவங்க அப்பாவும் ஒரு சைக்கிளை கொடுக்க சைக்கிளை எடுத்துட்டு தலைவன் மாசா சுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இன்னொரு சைடு கோயில்ல பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரங்கநாயுடு போக அங்க இருக்கிற மக்கள் யாருமே அவரை மதிக்கிறதா தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கடவுளை வேண்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோ அங்க என்ட்ரி கொடுத்து சைக்கிளை போட்டு பொத்துன்னு விழ இவர் கை கொடுத்து தூக்கலான்னு போறாரு. ஆனா அவரோட ஆட்டிடியூட் மாசா இருக்கணும் தான் இல்லையா, கையை தட்டி விட்டுட்டு சைக்கிள் எடுத்து சும்மா சிட்டா பறக்கிறார். அப்படியே காட் பண்ணா இவரோட பேத்தியை கூப்பிட்டுக்கிட்டு ரங்கநாயுடு வந்துகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ எம்எல்ஏ செட் பண்ண ஆளுங்க எல்லாருமே அங்க சுத்தி வளைக்கிறாங்க. இதனால இவரோட பேத்தி அந்த வயசானவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த சண்டையோட முடிவுல ஆல்மோஸ்ட் இவர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் ஹீரோ சைக்கிள் எடுத்துட்டு அங்க வேகமா வராரு. இந்த சண்டைகள் எதுவுமே தெரியாம அங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய குதிரை சிலை இருக்கும். அந்த குதிரை சிலை பாத்தீங்கன்னா சண்டையில விழ ஆரம்பிக்குது. அந்த குட்டி பையன் மேலதான் விழ போகுது அப்படின்ற மாதிரி ரங்கநாயுடு ஓடி போய் தாங்கி பிடிக்க அந்த சமயம் பார்த்து அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே ஒரு கொடூரமான முறையில குத்த ஆரம்பிக்கிறாங்க. வலியால துடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு மாதிரி அந்த பையனோட கையை பிடிச்சி தூக்கி விட்டுறாரு. இந்த வாட்டி கையை பிடிச்ச இவனும் பயத்துல அங்க இருந்து சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான். ஆனா அந்த சம்பவத்தாலதான் அங்க இருக்கிற அடியாளுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர அட்வான்டேஜ் எடுத்து அவரோட தலையை அந்த இடத்துல துண்டா வெட்டி வீசிருப்பாங்க. உனக்காக தான் அவர் உயிரை விட்டாரு, மக்கள் எல்லாருமே அவர் ஒரு சாதாரண ரவுடின்னு நினைக்கலாம், ஆனா நீ அப்படி நினைக்க கூடாதுப்பான்னு சொல்ல இவரோட கண்கள் எல்லாமே கலங்கி போயிடுது. வேகமா வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது வழக்கமா ஒரு இடத்துல போய் விழுவார் இல்லையா, அந்த இடத்துல மறுபடியும் விழுறாரு. ஒரு சின்ன வயசுல இருந்து இப்போ விழுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவருக்கே தெரியாம அந்த இடத்துல வந்த உடனே ஒரு மாதிரி பயம் வரும். அந்த பயத்தோட வெளிப்பாடாதான் பாத்தீங்கன்னா இவருக்கே தெரியாம அந்த இடத்துல விழுந்துருவார். எழுந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரை பண்ண ஸ்டார்ட் ஆகல. அந்த எம்எல்ஏவோட ஆளுங்க எல்லாருமே அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல முடியாது, பொறுத்தது போதும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எம்எல்ஏவை போய் பாக்குறாரு. இது நாள் வரலையும் இது என் மாமனாருக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனை தான் நான் நினைச்சேன், ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது இதுக்கான மெயின் காரணமே நான் தான் அப்படின்ற விஷயம். என்னாலதான் இந்த எல்லா பிரச்சனையும் உருவாயிருக்கு, அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறது தான் நல்லது, அந்த ரங்கபலி சென்டரை மாத்தி காட்டுறேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கூடான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஸ்டேஜை போட்டு அந்த வயசான நபர் இருக்கார் இல்லையா, அவர் மூலமா அந்த ரங்கநாயுடு யாரு, மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லணுன்றதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா மக்கள் எல்லாருமே இவர் பேசுறத கொஞ்சம் கூட கவனிக்காம எம்எல்ஏ பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிருப்பாரு. அங்க ஓடி போய் உட்காந்துக்கிறாங்க. இதனால ஹீரோ பயங்கர அப்செட் ஆயிட்டார். ஒரு உண்மையை சொல்ல வந்தோம் அப்படின்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க, என் லோக்கல் சேனல் கூட அந்த பொண்ணு ஆடுறத எடுக்க போறாங்க, இங்க வர மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி மனம் குமுறிக்கிட்டு அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அங்க போறாரு. அந்த எம்எல்ஏவும் அந்த பொண்ணு கூட பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது இவர் குறுக்க பூந்து டான்ஸ் ஆடுறாரு. அந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு கத்தி எடுத்து எம்எல்ஏவும் அந்த இடத்துல சொருவிட்டுறாரு. ஓவர் நைட்ல பிளாஷ் நியூஸ் ஆயிடுச்சு. எல்லா டிவிலயும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏவோ ஒரு நபர் கத்தியால குத்திட்டாரு, அதை எதுக்காக குத்தினாரு அப்படின்ற விஷயம் யார்கிட்டயுமே அவர் சொல்லல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் பரவ ஆரம்பிக்குது. ஊர் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. அவர் எதுக்காக குத்தினாரு அதை சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டையும் வளைச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க எம்எல்ஏ அவரோட உடம்பு பாத்தீங்கன்னா தேறிட்டு இருக்கும். ஆனா இப்போ சரியாய் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு சரியான ஓட்டு கிடைக்காது, இதனால அவர் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காருன்ற மாதிரி செய்தியை பரப்புங்கன்னு சொல்ல டாக்டர்ஸ் எல்லாருமே அவர் கிரிட்டிக்கலா இருக்காரு அப்படின்ற விஷயத்த போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட எதுக்காக குத்துனீங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்களா கேக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல ரங்கநாயுடு அப்படின்ற மாதிரி எழுதி காட்டிடுவார். அந்த ரங்கநாயுடு யாரா இருப்பாரு, அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் விசாரிக்க யாரும் சொல்றதா இல்ல. அண்ட் கொஞ்ச நாள் போக போக ஊர் மக்கள் ஒருத்தரா பாத்தீங்கன்னா அந்த ரங்கநாயுடு யாரு அப்படின்ற மாதிரி தோண்டி துருவி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த எதிர்கட்சிக்காரங்க எல்லாருமே இதுல இன்வால்வ் ஆகி அந்த ரங்கநாயுடு யாரு தெரியுமா, அவர் ஊருக்காக எவ்வளவு பண்ணிருக்காருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஜாமீன் எல்லாத்தையும் எடுத்து அது மூலமா இவங்க பாத்தீங்கன்னா பயங்கர பேரை சம்பாதிக்கணும்ன்ற முனைப்புல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஹீரோவை கோர்ட்டு கூட்டு போகணுன்றதுக்காக எல்லா போலீஸும் தயாராக ஊர் மக்கள் மொத்த பேரும் வந்துடுறாங்க. மீடியாக்காரங்க முதற்கொண்டு அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து இறந்து போன ரங்கநாயுடுக்கு ஆதரவாகவும் அந்த எம்எல்ஏக்கு எதிராகவும் பயங்கரமா முழக்கங்களை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் அங்க இருப்பாங்க. என்னோட அப்பா கிட்ட நான் எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன், நீ எதுக்காக அவனை குத்திட்டு இங்க இருக்குன்னு சொல்லுடா அப்படின்னு மாதிரி இவங்களும் கேட்க இங்கேயும் சொல்றதா இல்ல. எல்லா மக்கள் முன்னாடியும் நின்று உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி இவர் மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு மனுஷனை பத்தி பேசணும்ன்ற மாதிரி உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன் வரல, என் லோக்கல் சேனலுக்காக
யாரும் கூட வரல. இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் வேற நல்லவரா போயிட்டாரு. கெட்டவரா இருந்தா கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க. நம்ம மக்களுக்கு கெட்டவங்க பின்னாடி போறதுதான் எல்லாமே பழக்கம் இல்லையா? இப்ப கூட பாருங்க, நான் ஒருத்தரை குத்திட்டேன் அப்படின்றதுக்காக இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. இதுவே நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணிருந்தேன் அப்படின்னா நீங்களா வந்திருப்பீங்களா? முதல்ல உங்களோட மனநிலைமையை மாத்திக்கோங்க. கெட்டவங்க பின்னாடி போகிறதை விட நல்லவங்க பின்னாடி போக பழகிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ரங்க நாயுடு யாரு, அவர் எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணாரு அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுக்கு மேல இந்த இடம் ரங்கபலி அப்படின்னு மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் உங்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அவர் இறந்ததை நீங்க இந்த மாதிரி பேர் வச்சு கொண்டாடுறதுல எந்த விதமான நன்மை இல்லை. நீங்க இதுக்கு மேல அவருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரங்கபலி அப்படின்னு இருக்கத ரங்கபலே சென்டர்னு மாத்துங்க. அது போதும் எனக்குன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே புல் அரிச்சு போய் ரங்கபலே சென்டர் அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க நியூஸ்காரங்க எல்லாருமே ஓடி வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும், கடைசி வரையும் நீங்க எதுக்காக குத்தணுன்றது சொல்ல வழியான்னு சொல்ல ஒரே ஒரு பதில் தான் சொல்றேன். இவ்வளவு நேரம் நான் கெட்டது பின்னாடி போகாதீங்க, நல்லதை மட்டும்தான் பாத்துக்கோங்கன்னு சொன்னேன்ல. நான் அவனை குத்துனது கெட்ட விஷயம் தான் இல்லையா? இதனால அதை மறந்துட்டு இதுக்கப்புறம் சொன்னேன் இல்லையா ரங்கபலிய மேட்ரு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்ல கட் பண்ணி எம்எல்ஏ காமிக்கிறாங்க. அந்த இடம் போச்சு அப்படின்ற மாதிரி பயங்கர அப்செட்ல அங்க இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அந்த ஊர்ல ஏதாவது கெட்ட செய்தி அப்படின்னா டிவிஎஸ் 50ல ஒரு நபர் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த நபர் ஹீரோ பேச்சை கேட்டு அந்த டிவிஎஸ் 50 அந்த இடத்துலயே போட்டு கொளுத்தி போட கட் பண்ணி ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. அந்த ஊருக்கு அவர் வரும்போது அங்க பாத்தீங்கன்னா ரங்கபலே சென்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ரங்கபலே சென்டருக்கு யார் போறா அப்படின்ற மாதிரி பஸ்காரங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க இவரோட மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம். ஆனா அதே சமயத்துல ஹீரோ அந்த நபரை கூத்திட்டாரு இல்லையா? அதனால 6 மாசம் தண்டனை அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட மெடிக்கல் ஷாப் இருக்கே, அதுக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் அலமோதும். அண்ட் கெட்டது பண்றவங்க எல்லாருமே நம்ம போடுறதுக்கு பதில் உண்மையா நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள போட்டுறணும் அப்படின்னா அதனால அவரை பாக்குற 4 பேர் நல்லவங்களா மாறலாம் இல்லையா அப்படின்னு ஒரு உன்னதமான